Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 9th standard chapter 8 exercise 8.3ல 6th sum பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா find the mode of the following distribution அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு வந்து மோடு கண்டுபிடிக்கணும். கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸ் இன்டர்வல் கொடுத்தாலே நம்ம போன சம் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா கிளாஸ் இன்டர்வல் வந்து எப்போ கிளாஸ் இன்டர்வல் கொடுத்தாலும் கண்டினியூஸாக இருக்கணும். அதாவது கண்டினியூஸ்னால் 25 to 34, 34ல் முடிஞ்சிருந்தால் 34ல் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஆனால் இங்கே 35ல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதாவது முடிஞ்சதும் தொடங்குறதும் ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் கண்டினியூஸ். இப்போ அந்த மாதிரி இல்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்டினியூஸ் கிளாஸ் இன்டர்வலாக மாற்றிட்டு தான் இந்த சம்மை போட முடியும். சரி, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கது எழுதிக்கலாம். கிளாஸ் இன்டர்வல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25 to 34, 35 to 44, 45 to 54, 55 to 64, 65 to 74, 75 to 84. ஸோ இது கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை கண்டினியூஸாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, லோவர் லிமிட்டோட 0.5 மைனஸ் பண்ணுங்கள், அப்பர் லிமிட்டோட 0.5 ஆட் பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ எப்படி பண்ணணும்னு பாருங்கள். இங்கே வந்து ஃப்ரீக்வன்சி வந்து 4, 8, 10, 14, 8, 6 இது கொடுத்துட்டாங்க. சரி, அப்படி வச்சுக்கலாம் இதை. இப்போ நம்ம எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சொன்னோம் இல்லையா, அப்போ லோவர் லிமிட்டோட 0.5 மைனஸ் பண்ண போகிறோம், அப்பர் லிமிட்டோட 0.5 ஆட் பண்ணணும். ஸோ 0.5 இதுக்கு முன்னாடி நம்பர் 24.5 to இதுக்கு அடுத்த நம்பர் 34.5, அடுத்து இதுக்கு முன்னாடி இப்போ முடிஞ்சதுலேயே தொடங்க ஆரம்பிச்சிடும். 34.5 to 44.5, இதுக்கு முன்னாடி 44.5 to 54.5. இப்போ பார்த்தீங்களா கண்டினியூஸ் ஆயிடுச்சு, முடிஞ்சதுலேயே தொடங்குது. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 50 ஒன்றுமே இல்லை, இதுக்கு முன்னாடி நம்பர் எழுதி 0.5, இதே நம்பர் எழுதி 0.5, அவ்வளோதான். 64.5. ஸோ இதுக்கு முன்னாடி நம்பர் 64.5, 74.5. ஸோ 74.5 to 84.5 ஸ்ட்ரைட்டாகவே இல்லையே. ஓகே, இதுக்கு தான் ஸ்ட்ரைட். இப்போ இதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும், இந்த கிளாஸ் இன்டர்வல் பார்க்கவே கூடாது. சரிங்களா? இப்போ அதே மாதிரி தான் எது ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சின்னு செலக்ட் பண்ணுங்கள். 14 அந்த லைனை அப்படியே தூக்குங்க. 14 தானே ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி, வேறு எதுவும் கிடையாது. இப்போ இதில் இருக்கிறது எல்லாமே எழுத போகிறோம். என்னது? எல் வந்து 54.5, ஃப்ரீக்வன்சி வந்து 14, F1 வந்து 10, F2 வந்து 8. அதாவது முன்னாடி இருக்கிறது F1, பின்னாடி இருக்கிறது F2, அந்த லைனில் இருக்கிறது F, அதே லைனில் இருக்கிற லிமிட்டில் கிளாஸ் இன்டர்வலில் எல் வந்து லோவர் லிமிட். இப்போ சி கண்டுபிடிக்கணும். சி எப்படின்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அதாவது 34.5 மைனஸ் 24.5 மைனஸ் பண்ணுங்கள். 5 minus 5 0, 0 minus 0 0, 3 minus 2 10. ஸோ கிளாஸ் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 10. ஸோ கிளாஸ் இன்டர்வல் இஸ் ஈக்குவல் டு 10C. இப்போ நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ மோட் இஸ் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் எஃப் மைனஸ் F1 by 2F minus F1 minus F2 into C. இதில் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எல் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எல் வந்து 54.5 ப்ளஸ் எஃப் வந்து 14 மைனஸ் F1 வந்து 10 பை 2F, அப்போ 2 into 14 மைனஸ் F1 வந்து 10 மைனஸ் F2 வந்து 8 இன்ட்டு C வந்து 10. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ 54.5 இன்ட்டு 14 மைனஸ் ப்ளஸ் 14 மைனஸ் 10 வந்து 4 பை 2 இன்ட்டு 14 28. 28 மைனஸ் 18, அதாவது 28 மைனஸ் 10 மைனஸ் 8 இன்ட்டு 10 வரும். சரி, அப்போ 54.5 ப்ளஸ் 4 பை 28 மைனஸ் 10 வந்து எவ்வளோ வரும்? 18 மைனஸ் 8 வந்து 10 இன்ட்டு 10. இது அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மல்டிப்ளை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வர ஆன்சரோடு இதோட ஆட் பண்ணணும். சரிங்களா? ஆட் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணக்கூடாது. 54.45 ப்ளஸ் 4 பார்த்தீங்கன்னா 58.5. ஸோ மோட் இஸ் ஈக்குவல் டு 58.5 இதுக்கான ஆன்சர். ஓகே, ரொம்ப ஈஸியான சம் தான். அந்த வேல்யூஸ் கரெக்டாக செலக்ட் பண்ணி ஃபார்முலாவில் மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடணும். சரிங்களா?
இந்த கிளாஸ் இன்டர்வல் மட்டும் எப்பயுமே கண்டினியூஸ் கொடுக்கலனா கண்டினியூஸாக மாற்றிக்கணும். ஓகே, ஃபார்முலாலாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் சம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, மீடியன்லேயும் இதே மாதிரி கிளாஸ் இன்டர்வல் கொடுத்தா ஒரு ஃபார்முலா போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye bye.